வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாகியலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மேரேஜ் ஆர்டர்ல ஸ்பானிஷ், மெக்சிகன் டிஷ் எல்லாம் கேக்குறாங்க. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு செலியன் கிட்ட சஜஷன் கேக்குறாங்க பாக்யாவும் ஜெனியும். இதை கேட்டுட்டு இருக்க கோபி அங்க வந்து தண்ணிய குடிச்சிட்டு அவரோட சஜஷனை சொல்றாரு. பக்ரீத்துக்கு பிரியாணி ஆர்டர் எடுத்தப்போ ஒரு செஃப் அரேஞ்ச் பண்ண மாதிரி, அதே மாதிரி த அரேபியன் கேட்டனிஷ் டிஷ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு செஃப் டெம்பரவரியா ஹையர் பண்ணா ப்ராப்ளம் சால்வ்டுங்கிறாரு கோபி. வெளியே உட்கார்ந்துருக்க ஈஸ்வரியும் இனியாவும் சந்தோஷமா சிரிக்க, எப்படி அங்கிள் இந்த ஒரு ஆர்டருக்காக நம்ம ஒரு செஃப் வேலைக்கு வைக்க முடியுமா அப்படின்னு ஜெனி கேட்க, பெர்மனண்டா யாருமா வைக்க சொன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஆர்டர் வரும்போது டெம்பரவரியா ஒரு செஃப் அப்பாயிண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற கோபி. எல்லாரும் யோசிச்சுட்டே இருக்க, பாக்யா நீ ஒரு பெரிய பிசினஸ் உமன், ஆண்டர்பிரனர், நீ கரண்டி பிடிச்சி சமையல் பண்ற வேலையெல்லாம் விடு. வேலை செய்யறவங்க கிட்ட இருந்து வேலை வாங்கணும். அதான் ஒரு நல்ல பிசினஸ் பர்சனுக்கு அழகு. நீ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ற, அப்படிலாம் பண்ணாத, ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ண. ஓகே, ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிட்டு திரும்புறாரு கோபி. தேங்க்ஸ்பா அப்படிங்கிறாரு செழியன். அங்கிள் சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்கு இல்ல ஆன்ட்டின்னு ஜெனி கேக்குறாங்க. ஆமாக்கா, எனக்கும் இது சரியா வரும்னு தோணுதுங்கிறாங்க செல்வி. நாம 2 பேரும் கிராஜுவேட்ஸ், ஆனா நமக்கு இது டக்குன்னு தோணவே இல்ல பாத்தியா அப்படின்னு செழியன் சொல்லிட்டு இருக்க. வெளியே உட்கார்ந்து இருக்க ஈஸ்வரி, படிச்சா மட்டும் போதாது, பிறவியிலேயே ஒரு புத்திசாலித்தனம் இருக்கணும். அது உங்களுக்கு எல்லாம் இல்லன்னு நான் சொல்ல வரலன்னு அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்கப்பவே, அம்மா அப்படின்னு கோபி அவங்க கையை பிடிக்கிறாரு. ஆனா கோபிக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி பெருமையா சிரிக்கிறாங்க ஈஸ்வரி. ஆன்ட்டி நீங்க விடுங்க, அங்கிள் சொன்ன மாதிரியே பண்ணிரலாம் அப்படின்னு ஜெனி சொல்ல. நான் கொஞ்சம் யோசிக்கணும் ஜெனி, நல்ல செஃப்பாவும் கிடைக்கணும்ல, பாக்கலாங்கிறாங்க பாக்யா. ராதிகா சோஃபாலேயே உட்காந்துட்டு போனை எடுத்து எடுத்து பாத்துக்கிட்டு அங்கேயே அசையாம உட்கார்ந்து இருக்காங்க. அங்க வர்ற அவங்களோட அம்மா, இவ்வளோ நேரமா ஃபோன் பண்ணுவாருன்னு சொல்லி சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு இருந்த, அடுத்தது என்ன பண்ண போற, தூங்காம உட்கார்ந்துருக்க போறியா அப்படின்னு கேக்குறவங்க போன் எடுத்து ராதிகா கையில கொடுத்து, இந்தா நீயே போன் பண்ணு, இந்தா உன் புருஷன் தானே பண்ணு அப்படின்னு ராதிகா கையில கொடுக்க. ராதிகா கால் பண்றாங்க. ரூம்ல படுத்திருக்க கோபி போர்வை விலைக்கு எந்திரிச்சிட்டு எடுத்து பார்த்துட்டு, ராதிகா அப்படிங்கிறவரு காலை ஆன் பண்ணி காதுல வைக்கிறாரு. ஹலோ அப்படின்னு கோபி சொல்ல, நான் ராதிகா பேசுறேன் அப்படின்னு கொஞ்சம் பதட்டமா சொல்றாங்க. சொல்லு, தெரியும் ராதிகா அப்படின்னு கோபி சொல்ல. எப்படி இருக்கீங்க அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. ஓகே, ஃபீலிங் பெட்டர் நவ் அப்படிங்கிறாரு கோபி. சாப்பிட்டீங்களா அப்படின்னு ராதிகா கேட்க, சாப்பிட்டேன் அப்படிங்கிறாரு கோபி. மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு ராதிகா கேட்க, எல்லாம் ஒழுங்கா குடுக்கறாங்க, அம்மா பாத்துக்கறாங்கல்ல அப்படின்னு கோபி சொல்ல. பெயின் ஏதாவது இருக்கா அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. பெருசா இல்ல, லைட்டா இருக்கு அப்படின்னு கோபி சொல்ல. நான் இன்னைக்கு உங்களை பார்க்க அங்க வந்திருந்தேன் அப்படிங்கிறாங்க ராதிகா. என்ன பார்க்க வந்தியான்னு கோபி கேக்குறாரு. ஆமா அப்படின்னு ராதிகா சொல்ல. ஆச்சரியமா இருக்குங்கிறாரு கோபி. எப்போ வந்தன்னு கோபி கேட்க, காலையில வந்திருந்தேன் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. ஓ அப்படியா, தெரியல ராதிகாங்கிறாரு கோபி. யாரும் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு ராதிகா கேட்க, இல்ல சொல்லல அப்படின்னு கோபி பதில் சொல்றாரு. நீங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தீங்க, அதான் நான் எழுப்பலங்கிறாங்க ராதிகா. ராதிகா, யூ நோ சம்திங், வந்ததுல இருந்து அப்படி தூங்குறேன், பகல் எது ராத்திரி எதுன்னு தெரியாம அவ்வளவு தூக்கம். எனக்கு நீ அங்க இருக்கும்போது பாத்திருக்கியல்ல, வேலை அது இதுன்னு ஏதாவது டென்ஷன் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும், தூக்கமே இருக்காது. ஆனா இங்க அம்மா நல்லா பாத்துக்கறாங்க அப்படின்னு கோபி சொல்ல. அம்மாவை ஒரு பார்வை பாக்குற ராதிகா. சரி, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. படுத்துக்கிட்டு இருக்கேன், படுத்துக்கிட்டே இருந்து ஒரு மாதிரி மந்தமா இருக்கா, ட்ரௌசியா இருக்கா. ஏய், தூங்குறதுக்கு முன்னாடி இனியாவுக்கு அவளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து ஹெல்ப் பண்ணேன். இனியா ரொம்ப ஷாக் ஆயிட்டா, ரொம்ப ஆச்சரியப்பட்டா. டாடி எப்படி டாடி இந்த லேட்டஸ்ட் காலேஜ் சிலபஸ்ல நீங்க எப்படி அப்டேட்டா இருக்கீங்கன்னு ரொம்ப ஷாக் ஆயிட்டான்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு. சில்லி கேர்ள், எனக்கு என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி ரொம்ப ஆச்சரியமா பார்த்தா. அதுக்கப்புறம் பாக்யலட்சுமிக்கு ஏதோ பிசினஸ்ல ஒரு ப்ராப்ளம் வந்துச்சா, அவளுக்கும் ஒரு ஐடியா கொடுத்து ஹெல்ப் பண்ணேன். நான் ஹெல்ப் பண்ணேன்னு நினைக்கிறேன், பட் ஐ டோன்ட் நோ ஹவ் இட் வில் ஒர்க் அப்படின்னு கோபி சிரிச்சுட்டே சொல்ல. அப்ப நீங்க ஜாலியா இருக்கீங்க அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. ஜாலிலாம் ஒண்ணும் இல்ல ராதிகா, ஆனா ரிலாக்ஸ்டா நிம்மதியா இருக்கேன். மைண்ட் ஏதோ எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எனக்குள்ள ஏதோ ஒரு புது தெம்பு வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கோபி சொல்ல. நீங்க என்ன மயுவ வீட்டெல்லாம் மிஸ் பண்ணவே இல்லையான்னு கேட்டுறாங்க ராதிகா. ராதிகா, நீ உன்னையும் மயுவையும் மிஸ் பண்ணியான்னு கேட்ட உடனே ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. இங்க வீட்ல எல்லாருமே என்னை அவ்வளவு மிஸ் பண்ணிருக்காங்க. அம்மா, இனியா, செழியன் எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்ணிருக்காங்க. இப்ப எல்லாரும் என் பக்கத்துல இருக்காங்க, சிரிச்சு ஜாலியா சந்தோஷமா இருக்காங்க. என்னை எல்லாருமே ரொம்ப நல்லபடியா பாத்துக்கறாங்க ராதிகா. எல்லாரும் என்கிட்ட அக்கறையா பாசமா இருக்காங்க, ரொம்ப அழகா பாத்துக்கறாங்க, என்ன ஒரு சின்ன குழந்தை மாதிரி பாத்துக்கறாங்க அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க. சரி, எப்படியோ உடம்பு சரியான சந்தோஷம் தானே. சரி, நான் வைக்கிறேன், நீங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு ராதிகா சொல்ல. ஓகே, தேங்க்யூ, குட் நைட்னு போனை வச்சிடுறாரு கோபி. ராதிகா போனை வச்சோடனே என்ன சொல்றாரு மாப்பிள்ளன்னு அவங்க அம்மா கேட்க,
அவரு அங்க சந்தோஷமா நிம்மதியா இருக்காராம். அவங்க வீட்டு ஆளுங்க அவர ஹாப்பியா வச்சிருக்காங்களாம். அவர கையில வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்களாம். நீ ஏன் ஃபோன் பண்ணன்னு மட்டும் தான் கேட்கல. இன்னும் 2, 3 நாளையில அதையும் கேட்டுருவாரு. அப்படிங்கிற ராதிகா கோவமா அந்த இடத்த விட்டு எழுந்து போக அவங்க அம்மா யோசனையா பாத்துக்கிட்டு இருக்காங்க. பெட்ரூம்ல கோபியும் அவங்க பக்கத்துல அம்மாவும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. பாக்யா கிச்சன்ல வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்ற சத்தம் இவர் கோபி கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு. கோபி எழுந்து உட்கார ஈஸ்வரியும் கூடவே எழுந்து, கோபி என்னப்பா ஆச்சு? ஏன் எழுந்து உட்கார்ந்திருக்க? உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? அப்படின்னு கேட்க, உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. ஏதோ சத்தம் வந்தா மாரி இருந்தது. ஐ திங்க் சமையல் ரூம்ல இருந்து தான் அந்த சத்தம் வருதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னு கோபி சொல்ல, ஆமா மணி என்ன? அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. 10:50மான்னு கோபி சொல்ல, ஓ அப்ப பாக்யா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. பாக்யா இந்த நேரத்துல வேலை பண்ணிட்டு இருக்காளா? ஏன்னு கோபி கேட்க, அவ வேலைய முடிச்சிட்டு தூங்குறதுக்கு 11க்கு மேல ஆயிடும்பா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, வாட்டர் பாட்டில கையில எடுக்கிறாரு கோபி. ஐயோ நான் தண்ணி எடுத்து வைக்கணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். கூட நான் எடுத்துட்டு வரேங்கிறாங்க ஈஸ்வரி. இல்ல இல்ல நானே போய் எடுத்துட்டு வரேன்னு வாட்டர் பாட்டிலோட கிளம்புறாரு கோபி. பாக்யா அடுப்பு மேடையை தொடச்சிட்டு இருக்க உள்ளர வர்ற கோபி, பாக்யா இவ்வளவு லேட் ஆகுது இன்னும் தூங்கலையா? காலையில வேற அவ்வளவு சீக்கிரமா எழுந்திருக்கிறேன்னு அம்மா சொல்றாங்க. நைட்டும் இவ்வளவு லேட்டா வேலை பாக்குற? உடம்பு என்னத்துக்காகிறது? அப்புறம் எப்பதான் தூங்குவ? அப்படின்னு கோபி கேக்குறாரு. அப்பாவா இருந்தா பரவாயில்ல. 10 நிமிஷம் அவங்க பிள்ளைங்கள கொஞ்சிட்டு போயிடலாம். பசங்களும் சரி, வீட்ல இருக்க மத்தவங்களும் சரி, நல்ல அப்பான்னு சர்டிபிகேட் குடுத்துருவாங்க. ஆனா அம்மாக்களுக்கு அந்த குடுப்பினை இல்லையே. ஒண்ணு மாத்தி ஒண்ணு 1000 வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதையெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். அப்படி செய்யலன்னா பொறுப்பில்லாதவ, அம்மாவா இருக்க லாயக்கே இல்லாதவன்னு சொல்லுவாங்க. எல்லா வேலையும் முடிச்சிட்டு அப்புறம் டைம் இருந்தாதான் தூங்கவே முடியும். அப்படின்னு பாக்யா புரிஞ்சுகிட்டே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாக்யா ப்ராப்பரா ரெஸ்ட் எடுக்காம இப்படி வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா உடம்பு கெட்டு போயிடும். அதை ஞாபகம் வச்சுக்கன்னு கோபி சொல்ல, தண்ணி பிடிக்கிறதுக்கு தானே இப்ப வந்தீங்க? தண்ணி பிடிச்சிட்டு போயிட்டே இருங்க. தேவையில்லாத கான்வர்சேஷன்லாம் வேண்டாம். அப்படிங்கிற பாக்யா இங்கேயும் அங்கேயுமா நடந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஈஸ்வரி வராங்க. சாரி பாக்யா, என் மேல கோவமா இருக்க. எனக்கு அது புரியுது. நான் செஞ்சதுக்கெல்லாம் சாரி கேட்டுக்கிறேன். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐ எம் சாரி பாக்யா. பிசினஸ் எல்லாம் கெடுக்க நினைச்சேன் பாரு. அதெல்லாம் எவ்வளவு பெரிய கிரிமினல் கோழத்தனம். அதெல்லாம் நான் நினைச்சிருக்கவே கூடாது. சாரி சாரிங்கிறாரு கோபி. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு கிச்சனுக்கு வெளியே நிக்கிறாங்க ஈஸ்வரி. பாக்யா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அங்க நடந்த விஷயங்களால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். அப்புறம் நான் என்ன பண்றேன் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி இருந்தேன். ஆனா என்ன இருந்தாலும் எதுவா இருந்தாலும் என்ன விட்டு கொடுத்துட்டாங்க எங்க அம்மா. என்ன பெத்தவங்களே என்ன அப்பாவோட கடைசி சடங்கு செய்யக்கூடாதுன்னு சொன்னப்போ அப்படியே அப்படியே நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா எல்லாரும் முன்னாடியும் வச்சு நீ என் பையனே இல்லைன்னு சொன்னப்போ நான் அப்படியே ஆடி போயிட்டேன் பாக்யா. ஏன் எடுத்த நீ நீ புடிச்சிருவியோன்னு ஒரு பயத்துலதான் எப்படியாவது எப்படியாவது தோக்கடிக்கணும், பழி வாங்கணும்னு நினைச்சேன். பாக்யா அப்பாவோட கடைசி ஆசையா அம்மா நிறைவேத்தி வச்சாங்க. அதுக்கு உன் மேல கோவப்பட்டது பெரிய தப்பு. எந்த விதத்திலயும் நியாயமும் இல்ல. அப்போ ஒரு மாதிரி பைத்தியமா இருந்துச்சு. என்ன பண்றதுன்னு தோணல. எனக்கு எதுவுமே புரியல. ஆனா அன்னைக்கு பீச்ல இனியா இதெல்லாம் சுட்டிக்காட்டி என்கிட்ட சொன்னப்போ, எல்லாத்தையும் என் கண்ணு முன்னாடி நிக்க வச்சப்போ, அப்போ எனக்கு புரிஞ்சது நான் எவ்வளவு கொடுமையானவன், நான் எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கேன், நான் எவ்வளவு மோசமானவன்னு நம்ம பொண்ணு மூலமா தான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க. வெளியே நிக்கிற ஈஸ்வரி கண்ணுல கண்ணீரோட உருகி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன பத்தி மட்டும் யோசிச்சுட்டு உங்களை எல்லாரையும் விட்டுட்டு ஒரேடியா கல்யாணம் பண்ணிட்டு போனப்போ என் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, என் அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, செடியன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. சரி மத்தவங்களெல்லாம் விடு. ஆனா இவங்களெல்லாம் பாத்துக்க நீ ஒருத்தியா நின்னு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. அதெல்லாம் இனியா சொல்லும் போதுதான் எனக்கு புரிஞ்சுது. என் முகத்தை பார்த்து இனியா, டாடி டாடி நீங்க எவ்வளவு ஷெல்ஃபிஷா பிஹேவ் பண்ணிருக்கீங்க, உங்கள பத்தி மட்டும் யோசிச்சிருக்கீங்க அப்படின்னு என்ன கேட்டா. என் ஒருத்தனாலதான் நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாரோட சந்தோஷமும் குறைஞ்சு போச்சுன்னு அவ சொன்னப்போ எனக்கு அப்படியே அப்படியே செத்து போயிடலான்னு தோணுச்சு. சுக்கு நூறா உடைஞ்சு போயிட்டேன். அப்பாவோட படத்திறப்பு விழால மேடையில நின்னு மைக்க புடிச்சு நான் தான் பெஸ்ட் அப்பான்னு அப்படியே மார் தட்டினேன். ஆனா நீங்க ஒரு பெஸ்ட் அப்பா இல்ல மட்டமான அப்பான்னு நீ சொன்னப்ப அப்ப எனக்கு புரியல. அப்ப உன் மேல கோவப்பட்டேன். ஆனா பாக்யா நீ சொன்னதுதான் கரெக்ட். எனக்கு தெரியுது நான் ஒரு மட்டமான மனுஷன். எப்போ எப்போ இனியா சொன்னாலோ அப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சு. ஒரு நல்ல அப்பா இல்ல, அப்பா மட்டும் இல்ல, நல்ல மனுஷனே இல்ல அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க. திரும்பி நின்னு பாக்யா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. வெளியே நின்னு ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்காங்க. நிறைய தப்பு பண்ணிட்டேன் பாக்யா. உன்னை எவ்வளவோ சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணியிருக்கேன் பாக்யா. ஆனா அத எதையுமே மனசுல வச்சுக்காம நான் போன் பண்ண உடனே என்ன வந்து காப்பாத்துன பாரு, என் உயிரை காப்பாத்துன பாரு. சத்தியமா சொல்றேன் பாக்யா, யூ ஆர் ரியலி கிரேட். நீ ரொம்ப நல்லவ. இந்த உலகத்துல உன் அளவுக்கு யாராவது நல்லவங்க இருப்பாங்களாங்கிறது சந்தேகம்தான். பாக்யா உன் நல்ல மனசுக்குன்னு கோபி சொல்லிட்டு இருக்க. பாக்யா அவரை பார்த்து திரும்பி கையை தொடச்சுக்கிட்டு என் வேலை முடிஞ்சது, நான்
நான் தூங்க போறேன். நீங்க லைட் ஆஃப் பண்றீங்களா? இல்ல நான் ஆஃப் பண்ணவான்னு கேக்குறாங்க. ஈஸ்வரி அவங்க ரூமுக்கு மறுபடி போயிடுறாங்க. சொல்லுங்க, நீங்க ஆஃப் பண்றீங்களா? இல்ல நான் ஆஃப் பண்ணவா? அப்படின்னு பாக்யா கேட்க திகைச்சு போய் நின்னுட்டு இருந்த கோபி அதுல இருந்து கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு, நான் ஆஃப் பண்றேன், நான் ஆஃப் பண்றேன். நீ போய் தூங்கு பாக்யா. குட் நைட் பாக்யா. நல்லா ரெஸ்ட் எடு, நல்லா தூங்கு. அப்படிங்கிற கோபி தண்ணிய புடிச்சிட்டு மறுபடியும் ரூம்குள்ள வர்றாரு. அவங்க அம்மா உட்கார்ந்திருக்கவங்கள பார்த்து, "என்னம்மா, நீங்க இன்னும் தூங்கல? என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு?" கோபி கேக்குறாரு. "இல்லப்பா, ஏதோ பேச்சு சத்தம் கேட்டுச்சு, அதான் அப்படியே உட்கார்ந்துட்டேன்." அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அது ஒண்ணும் இல்லம்மா, நீங்க படுங்க." அப்படின்னு கோபி சொல்றாரு. "ஆமா, பாக்யா வேலைய முடிச்சிட்டு போயிட்டாளா?" அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, போயிருப்பான்னு நினைக்கிறேன்." அப்படின்னு கோபி சொல்றாரு. ஆ கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டுக்கு வந்தப்ப ஆரம்பிச்சது. இப்ப வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட விடாம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கா. முதல்ல நம்ம குடும்பத்துக்காக உழைச்சா, இப்ப நீயும் அவளும் சேர்ந்து உருவாக்குன குடும்பத்துக்காக உழைச்சுக்கிட்டு இருக்கா. நானே நெறைய தடவ அவகிட்ட கோவப்பட்டிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன். ஆனா மனசார சொல்றேன் கோபி, அவ மாதிரி ஒருத்தி நம்ம வீட்டுக்கு வந்ததுதான் நாம போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம். நீ அந்த கொடுமைக்காரி ராதிகாவ கல்யாணம் பண்ணிட்டு போனல்ல, அதுக்கப்புறம் இந்த வீட்ல நெறையவே நடந்துச்சு. பாக்யா இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா, புள்ளைங்கள, உன் அம்மா அப்பாவ நீயே பாத்துக்கன்னு எல்லாரையும் உன்கிட்டயே ஒப்படைச்சிட்டு போயிருப்பாங்க. பாக்யாவா இருக்க போய் தான் அதை எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. அவள மாரி ஒரு பொண்டாட்டி அமையறதுக்கு நீ நெறைய குடுத்து வச்சிருக்கணும்டா. ஆனா உனக்கு அவளோட அருமை தெரியவே இல்ல. கோபி, நீ பாக்யாவை விட்டுட்டு போயிருக்கவே கூடாதுடா. அது நீ செஞ்ச பெரிய முட்டாள்தனம். ஆ இனிமே அதெல்லாம் யோசிச்சு என்ன பிரயோஜனம்? சரி, படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி படுத்துடுறாங்க. கோபி நெஞ்சில கைய வச்சுட்டு யோசிச்சுட்டே உட்கார்ந்திருக்காரு. மறுநாள் பொழுது விடியுது. கோபி ஈஸ்வரியும் பார்க்ல வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. கோபி கொஞ்சம் தளர்வா நடக்க ஈஸ்வரி அவங்கள புடிச்சுக்கிறாங்க. "அம்மா விடுங்கம்மா, நானே நடக்கிறேன்." அப்படின்னு கோபி சொல்ல ஈஸ்வரி பரவாயில்லன்னு கைய விடுறாங்க. உடனே கோபி பழைய மாரி நடக்க ஆரம்பிச்சோன்னு மறுபடியும் ஓடி வந்து கைய புடிச்சுக்கிறாங்க. "டேய் டேய், என்னடா இவ்ளோ ஃபாஸ்டா நடக்கிற? மெதுவா நட." அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி. "சரிம்மா சரிம்மா." அப்படிங்கிற கோபி மெதுவா நடக்க ஆரம்பிக்க எதிர்த்தால ஒருத்தர் வந்து, "கோபி சார், சர்ஜரி முடிஞ்சு 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள வாக்கிங் வரலாமான்னு கேக்குறாரு." சொன்னா எங்க கேக்குறான், வீட்லயே கார் பார்க்கிங்லயே நடடான்னு சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறான்னு ஈஸ்வரி சொல்றாங்க. "அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க, வீட்லயே இருந்தா செட் ஆகல, ஒரு மாதிரி இருக்கு, அதான் பார்க்குக்கு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு தான் வந்தேங்கிறாரு கோபி. உடம்ப பாத்துக்கோங்க சார். நான் வரேம்மான்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிடுறாரு. வா போலான்னு ஈஸ்வரி கூப்பிட திரும்பி திரும்பி பாக்குறாரு கோபி. "யார பாக்குற?" அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, "செடியன் ஜாகிங் வந்திருக்கானான்னு பாக்குறேன்." அப்படின்னு கோபி சொல்ல, "அவன் தான் நல்லா தூங்கிட்டு இருக்கானே, காஃபி குடிக்க கூட கீழே வரலையே." அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. "என்ன, அவன் வாக்கிங் வர்றது இல்லையா? சரியான இடியட்டா இருப்பான் போல இருக்கு." அப்படிங்கிற கோபி அங்கேயும் இங்கேயுமா திரும்பி பார்த்துட்டு, "ஏமா, பாக்யா கூட இங்கதானே வருவா?" அப்படின்னு கோபி கேட்க, "ஆமாப்பா." அப்படிங்கிற ஈஸ்வரி, "வருவா இல்ல, இதோ வந்துட்டா." அப்படின்னு சொல்ல கொஞ்ச தூரத்துல பாக்யா விடுவிடுன்னு நடந்துகிட்டே இருக்காங்க. கோபி ஏதோ லவ்வர பார்த்த ஆனந்தத்துல அப்படியே பார்த்துட்டு நிக்கிறாரு. பாக்யா எதிர்த்தால வந்த ஒரு பொண்ணுகிட்ட, "எப்போ ஊர்ல இருந்து வந்த?" அப்படிங்க அவங்க நேத்து தான் வந்தேங்கிறாங்க. "சரி, அப்படியா? சரி, நீ வாக்கிங் போன்னு" சொல்லிட்டு அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்து வர பாக்யா இவங்க முன்னாடி வர நிறுத்தி வச்சு, "ஏன் பாக்யா, அது சுபா பொண்ணு தானேன்னு?" கேக்குறாங்க ஈஸ்வரி. ஆமா அத்தைன்னு பாக்யா சொல்ல, "எப்போ ஊர்ல இருந்து வந்தாலாம்?" அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, "நேத்து தான் வந்தாலாம்." அப்படிங்கிற பாக்யா, "நான் வாக்கிங் போறேன் அத்தை." அப்படின்னு போயிட்டே இருக்காங்க. ஆ மார்னிங், குட் மார்னிங்னு கோபி சொல்ல அத துளி கூட சட்டை பண்ணாம பாக்யா போயிட்டே இருக்காங்க. கோபி, எனக்கு கொஞ்சம் கால் வலிக்கிற மாதிரி இருக்கு." அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, "அம்மா வாங்கம்மா, வீட்டுக்கு போலாங்கிறாரு கோபி. வேண்டாம் வேண்டாம், நான் இங்கேயே உட்கார்ந்திருக்கேன், நீ ஒரு ரவுண்டு போயிட்டு வா." இங்க பாரு, வேகமாலாம் போக கூடாது, மெதுவா தான் போகணுங்கிறாங்க ஈஸ்வரி. ஷியோராமான்னு கோபி கேட்க, அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி. "சரிம்மா, இங்க உட்காருங்க." அப்படின்னு அம்மாவை உட்கார வைக்கிறாரு கோபி. "பார்த்து போயிட்டு வா." அப்படிங்கிற ஈஸ்வரி, "பெஞ்சில உட்காந்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேம்மாங்கிறாரு கோபி. ஒரு நிமிஷம் இங்கேயும் அங்கேயுமா பார்த்துட்டு கோபி தயங்கி நிக்க, "என்னாச்சுன்னு?" ஈஸ்வரி கேக்குறாங்க. "இல்லம்மா, அங்க நம்ம பிளேடு தாமோதரன் வர்றாமா, அதான் அவன் பேசுனானா காதுல ரத்தம் வரும், நான் இந்த பக்கம் போறேன்னு சொல்லி பாக்யா போன பக்கம் போறாரு கோபி." ஈஸ்வரி இத பார்த்து கொஞ்சம் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. பாக்யா வாக்கிங் போயிட்டு இருக்க எதிர்த்தால 2 லேடிஸ் வர்றாங்க. "பாக்யாக்கா, எங்க ஸ்ட்ரீட் லைட் எரியவே இல்ல." அப்படின்னு சொல்ல, "நான் சொல்லியிருக்கேன், இன்னைக்கு சரி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க." அப்படின்னு சொல்ல, "சரிங்கக்காங்கிறாங்க." அப்ப கோபி கரெக்டா அங்க வர, "வாங்க கோபி சார், நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு ஒரு லேடி கேக்குறாங்க. "வீட்டுக்கு வந்து உங்களை பார்க்கணும்னு நினைச்சோம்." அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்ல, "இட்ஸ் ஓகே, ஐ எம் ஃபீலிங் மச் பெட்டர். தேங்க்யூங்கிறாரு கோபி. போலாமான்னு கேட்க 2 பேரும் வரேங்கான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. 2 எட்டு நடக்கிற பாக்யா ஒரு லேடிய பார்த்துட்டு, "நீங்க இந்த மாசம் மெயின்டெனன்ஸ் குடுக்கவே இல்லையேங்கிறாங்க." "நாளைக்கு குடுத்துறேன்க்கான்னு" சொல்ல பாக்யா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடியே கோபியும் நடக்கிறாரு. "ஏய் பாக்யா, நீ இந்த அசோசியேஷன் செக்ரட்டரி இல்ல?" "ஐயோ, நான் அத மறந்தே போயிட்டேன். காலையில வாக்கிங் வரும்போது இந்த ஏரியா மக்களோட குறையெல்லாம் கேட்பல்ல. வெரி குட், நல்லா இருக்கும்." அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க, "இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை?"
எதுக்கு என்கிட்ட வலிய வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாக்யா கோவமா கேக்குறாங்க. இல்ல பாக்யா, ஒண்ணும் இல்ல. உன்னை பாக்குறதுக்கு அவ்வளவு ஆச்சரியமா பிரமிப்பா இருக்கு. இந்த பெரிய அசோசியேஷனுக்கு செக்ரட்டரியா இருக்க, ஈஸ்வரி கிச்சன்ஸ் நடத்துற, இது போக கேட்டரிங் சர்வீஸ் வேற பண்ற. ஏய், எவ்வளவு டேலண்ட், உனக்கு எவ்வளவு முகம், உண்மையிலேயே பெரிய விஷயம் பாக்யா அப்படின்னு கோபி சொல்ல பாக்யா பாத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன பாக்யா, என்னாச்சு, ஏன் அப்படி பாக்குறேன்னு கோபி கேக்குறாரு. உதவாக்குற இடியட், உன்னால எதையுமே கிழிக்க முடியாதுன்னு சொன்ன வாயில இருந்துதான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வருதான்னு பாக்குறேன் அப்படின்னு நக்கலா சொல்ற பாக்யா திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பாக்யா அப்படின்னு கூப்பிடுற கோபி, அவ கரெக்டா தான் சொல்றா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாக்யா பின்னாடியே நடக்கிறாரு கோபி. பாக்யா ஒரு பெஞ்ச்ல உட்கார கொஞ்சம் தயங்கி உட்காரலாமான்னு கோபி பார்க்க கொஞ்சம் நகர்ந்து இடம் கொடுக்குறாங்க பாக்யா. கோபி அந்த பெஞ்சோட கார்னர்ல உட்கார்ந்துட்டு, பாக்யா பாக்யா, நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அதெல்லாம் அதெல்லாம் அப்பா பாக்யா, அது பழைய கோபி, அந்த முட்டாள் இடியட் கோபி. ஆமா ஆமா, அவன் மனுஷனே இல்ல. அப்பெல்லாம் நீ எவ்வளவு நல்லவ, நீ எவ்வளவு ஸ்மார்ட்னு எனக்கு தெரியாதுன்னு கோபி சொல்லிட்டு இருக்க பின்னாடி வாக்கிங் போயிட்டு இருக்க ராதிகா இத பாக்குறாங்க. அப்பெல்லாம் அது என்னமோ எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு கோபி சொல்ல, தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்கன்னு பாக்யா வேகமா கேக்குறாங்க. உனக்கு நல்ல மரியாதை கொடுத்திருப்பேன், நல்லா பாத்துட்டு இருந்திருப்பேன், உன்னை விட்டு கொடுக்காம கூடவே இருந்திருப்பேன் அப்படின்னு கோபி சொல்ல பாக்யா முறைச்சுக்கிட்டே உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி நிக்கிற ராதிகா இதெல்லாம் கேட்டு அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. மீதி என்ன நடக்க போகுதுங்கறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.